உங்களோட காதல் பயணம் இல்லைனா ட்வின் ஃப்ளேம் சோல்மேட் பயணம் வந்து ஒரு அழகான கனவா இல்லை வந்து அது தீராத வழியா நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க உங்களோட அதர் ஹாஃபை தேடுறது தான் இந்த பயணம் அப்படின்னு. அது கம்ப்ளீட்லி ராங். உங்களை நீங்கள் தேடுறது தான் இந்த காதலுக்கு நீங்கள் செய்கிற ஒரு உண்மையான விஷயம். அந்த உண்மையை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் முழுமையானா தான் இந்த தேடலும் முடிவடையும், உங்களோட கவுண்டர் பார்ட்டும் உங்ககிட்ட வர முடியும். நாம் இங்கே பார்க்குறது ப்ளூ பிரிண்ட். உங்களோட காதல் வாழ்க்கை இப்போது நீங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கிறது, எல்லா காதல் வாழ்க்கையும் கல்யாணத்தில் முடியறதில்ல. கல்யாணத்தில் முடிகிற காதல் வாழ்க்கையெல்லாம் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கிறதில்ல. நம்ம சேனலோட இன்டென்ஷனே கடைசி வரைக்கும் நீங்கள் உங்கள் காதலோட இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்கீங்களோ அதே மாதிரி சந்தோஷமான பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதான் இந்த இந்த சேனலோட ஓவரால் தீமும் அதுதான், இன்டென்ஷனும் அதுதான். ஸோ உங்களுக்கான பிரிவாக இருக்கலாம், நீங்கள் சேருவதுக்கான ஒரு ரகசிய பரிகாரமும் இங்கே இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு டிவைன் சைல்டு அப்படின்னு சொன்னால், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் உங்களை நம்ப முடியுமா? என்ன மேடம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? பட் யூ ஆர். நீங்கள் ஒரு சூஸ் அண்ட் ஒன். அதனால தான் டார்க் எனர்ஜிஸ் உங்கள் காதல் வாழ்க்கையில் பழைய பல பல தில்லுமுள்ளு வேலைகளை பண்ணி, அதாச்சு லைக் பேக் ஸ்டெப் பண்ணுறது, உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது பண்ணி உங்களை நீங்களே புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், அப்ரிஷியேஷன். இதை வந்து உங்களை ட்ரிகர் பண்ணுறனால உங்களோட வேல்யூவை நீங்களே புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் புரிஞ்சிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய குழப்பங்களை உங்களை நோக்கி தள்ளுறாங்க. இட்ஸ் லைக் எனர்ஜெட்டிக்கலாக மோஸ்ட்லி நடக்குது இதெல்லாமே. நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட வேல்யூ என்னென்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங். இப்போ தான் வந்து நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் மேபி ரொம்ப ரீசெண்டாக தான் இதை பற்றிலாம் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. காதல்னா என்ன, ட்வின் ஃப்ளேம்னா என்ன அப்படின்ற மாதிரி இதெல்லாம் இப்போ தான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இப்போ தான் டோரை திறந்து உள்ளே போயிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பயணம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் சலிச்சிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் அறிவை நீங்கள் நம்பணும். எஸ்பெஷலி ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் பாஸ்ட் லைஃப் பல விஷயங்கள், இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு ஏன்ஷியன் பீயிங். நீங்கள் வந்து ஜென்மமாக பிறந்துட்டுருக்கீங்க. உங்களோட அறிவும் உங்களோட வந்துட்டுருக்கு. உங்களோட அந்த சென்ஸ், அந்த புரிதல் உங்களோடய வந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லா விஷயத்தையும் எப்படிங்கிறதுக்குள்ளே புரிஞ்சுப்பீங்க. இல்லைனா உங்களுக்கு எப்போவுமே ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஆனால் எல்லோரும் உங்களை வந்து இல்லை இது பைத்தியக்காரித்தன மாதிரி யோசிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களோட பவரை ரியலைஸ் பண்ண விடாமல் தடுத்துட்ருக்காங்க. பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். உங்களுக்கு குழப்பம் வந்துன்னா ரிசர்ச் பண்ணுங்கள், பிரபஞ்சத்துக்கிட்ட கேளுங்க. உங்களுக்கு பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்குது. அது வந்து ஒரு மெசேஜ் மூலம் வரலாம், ஒரு வீடியோ மூலம் வரலாம், எப்படி வேணால் உங்களுக்கு பதில் வரலாம். பட் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா அதை உங்களால் பிடிச்சிட முடியும். யாரோ ஒருத்தங்க நீங்கள் பவரில் நிற்கிறீங்க, ஆல்ரெடி நீங்கள் வந்து அந்த பயணத்தை மேற்கொண்டுட்டீங்க, அதனால் ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்காங்க. ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை காமிக் எனர்ஜியாக இருக்கலாம், டார்க் எனர்ஜியாக இருக்கலாங்க. பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் பேரடியாக இருக்குது. எது பேரடியாக இருக்குது? நீங்கள் உங்களோட வேல்யூவை கொஞ்சம் கூட குறைச்சிக்க மாட்டேங்கிறீங்க, யாரையும் கெஞ்ச மாட்டேங்கிறீங்க, துரத்த மாட்டேங்கிறீங்க. நோ, யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். அப்படியே பக்காவாக நிற்கிறீங்க, அப்படியே கன்று மாதிரி நிற்கிறீங்க. அதுதான் யாருக்கோ வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. உங்களை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரு சக்தி வந்து போராடிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் தோக்க மாட்டேன், மேலே மேலே வளர்ந்துட்டே போகிறீங்க. இட்ஸ் லைக் விஸ்வரூப வளர்ச்சி. யூ ஆர் பியூட்டிஃபுல். இங்கே பாருங்கள், எதனால தான் உங்களோட ட்வின் ஃப்ளேம் உங்களை நோக்கி வர போகிறாங்க. நம்ம இப்போது ஃபர்தராக டீப்பாக போகலாம். நீங்கள் ஏன் இந்த காதல் வாழ்க்கையில் இன்னும் சேரலை, எதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் உங்கள் காதல் வாழ்க்கை சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும் அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தா, த மிரர் எஃபெக்ட் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ரொம்ப நாளாக. நீங்கள் எங்கே நிற்கிறீங்க, அவங்க ஓடுறாங்களா, இல்லை நீங்கள் உங்கள் எனர்ஜி அவங்கள ஓட வைக்குதா? இது காதலுக்கும் பொருந்தும். இது வந்து ஒன்லி ட்வின் ஃப்ளேமுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ கண்டிப்பாக பிளாக்கேஜ் இருக்குது, ஓவர் ப்ரொடெக்டட். இது வந்து ஒரு பிளாக்கேஜில் இருக்குது. நம்ம இவ்வளோ நேரம் அதை தான் பேசிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், உங்களுக்காக என்ன காத்துட்ருக்கு, சந்தோஷம், அப்பழுக்கு இல்லாத காதல். ஆனால் ஏன் காத்துட்ருக்கு? ஓ, யூஆர் ஃபோக்கஸ்ட், பேஜ் ஆஃப் சோல்ஸ். நீங்கள் தான் வந்து இந்த எனர்ஜியை பிளாக் பண்ணுறீங்களா? லெட்ஸ் கிளாரிஃபை தட். வை திஸ் 9 of wands? நீங்கள் உங்கள் பவரில் தான் நிற்கிறீங்க, அப்புறம் ஏன் இந்த பிளாக்கேஜ்? 9 of wands, இந்த பிளாக்கேஜ் நீங்களா அவங்களா? எதனால்? நீங்கள் இப்போ வந்து நிறைய விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எஸ்பெஷலாக நீங்கள் ஏதோ ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களோட ஃபோக்கஸ் இப்போ காதல் மேலே இல்லை. அது ஒரு காரணம்தான். வா, இது ஏன் இந்த 9 of wands வந்து பிளாக்கேஜாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நியூ பிகினிங், 4 of pentacles, இம்பேலன்ஸ்ட். ஓ மை காட், உங்கள் காதல் வாழ்க்கை இட்ஸ் லைக் உங்கள் கைகளில் தான் இருக்குது.
ஃபெமின் எனர்ஜி எஸ்பெஷலாக உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட சொல்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல, பட் நான் இதுக்கான ஒரு ரெமெடியும் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பவரில் நிற்கிறீங்க, மேஸ்குலினாக உங்கள் பவரில் நிற்கிறாங்க. பிளாக்கேஜ் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கீங்க. எதனால் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. இட்ஸ் லைக் மல்டி டாஸ்கிங். இல்லைனா வந்து உங்கள் வாழ்க்கை ஒரு பேலன்ஸ்டாக இல்லை. அதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம். உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கு பேலன்ஸை கொண்டு வரீங்களோ அன்றைக்கி அடுத்த நொடி உங்கள் காதல் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். நீங்கள் உங்கள் கவுண்டர் பார்ட்டை மீட் பண்ணலைன்னா மீட் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் மிராக்கிள் மாதிரி நடக்கும். இங்கே பாருங்கள், எம்ப்ரஸ் எனர்ஜி. பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க? ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்கள் பவரை நிற்கிறது அப்படின்னா இட்ஸ் லைக் உங்களோட டே வந்து அப்படி ஃப்ளாலெஸ்ஸாக போகணும். ஒரு சின்ன தடங்கள் கூட வரக்கூடாது. நீங்கள் தான் உங்களோட சந்தோஷத்தை பிளாக் பண்ணிக்கிறீங்க. எதனால்? ஒரு இம்பேலன்ஸ் எனர்ஜினால். மேபி நிறைய மல்டி டாஸ்க் பண்ணுறனால உங்களால் ஒரு பேலன்ஸை வாழ்க்கையில் கொண்டு வர முடியல. இது அது அப்படின்னு போயிட்டுருக்கீங்க. உங்களால் ஃபோக்கஸை உங்களோட சந்தோஷத்துக்கு மேலே போட முடியல. உங்கள் சந்தோஷம் என்ன? வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்க, போஸ்ட்போன் பண்ணுறீங்க. இல்லை உங்கள் காதலை பார்க்க போகணும்னு நினைக்கிறீங்க, போஸ்ட்போன் பண்ணுறீங்க. பிகாஸ் யூ ஆர் இம்பேலன்ஸ்ட். உங்கள் எனர்ஜி வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது. இதுக்கான ரகசியம், இதை ஓவர் கம் பண்ணுற ரகசியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதுதான் உங்கள் காதல் வாழ்க்கையை முன்னாடி போக விடாமல் தடுத்துட்ருக்கே தவிர, இந்த காமிக் எனர்ஜி, இந்த ட்ராமா எல்லாமே வந்து இட்ஸ் லைக் ஒரு சின்ன கல் தடுக்கிற ஒரு மேட்ரு தான் அதெல்லாம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே என்ன? ஸ்டாண்ட் இன் யோர் பவர். அதாவது ஒரு மகாராணி இருந்தால் அவங்களோட டே எப்படி இருக்கும்? ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக போகும் இல்லையா? நீங்கள் பண்ணுற விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். இதை அவுட் சோர்ஸ் பண்ணுற விஷயங்களை அவுட் சோர்ஸ் பண்ணுங்கள். பக்கா பிளானிங் ரொம்ப அவசியம். நீங்கள் எவ்வளோ ஆர்கனைஸ்டாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக உங்கள் காதல் வாழ்க்கை மாறும். இது விளையாட்டு இல்லை, திஸ் இஸ் சீரியஸ். மை சேனல் இஸ் ஆல்சோ சீரியஸ் சேனல். விளையாட்டுத்தனம் இல்லை. எல்லா கைடன்ஸும் வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து உங்களுக்கு டைரெக்டாக வரதான். ஒரு சிலருக்கு இந்த புரிதல் இல்லை, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கீங்க. அந்த கன்ஃபியூஷனை விட்டுருங்க. என்ன இடியே விழுந்தாலும் பிரபஞ்சம் உங்ககிட்ட சொல்கிறது ஒன்று தான். இடியே விழுந்தாலும் அன்றைக்கி நீங்கள் பண்ணுறதை பண்ணி முடிச்சிடுங்க. 10 ஆஃப் பென்டிகல்ஸ். எங்கே போயிட்டுருக்கீங்க? இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுது? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக, நான் சொன்ன மாதிரி அப்பழுக்கு இல்லாத காதல் வாழ்க்கை, சந்தோஷம் கடைசி வரைக்கும். இதை நீங்கள் மேஸ்குலினாக ப்ளேம் பண்ண முடியாது. யூ ஹாவ் டு பி அ ஸ்டார். நான் சொல்லலை நீங்கள் ஒரு டிவைன் சைல்டு, நீங்கள் சூசன் ஒன் அப்படின்னு. அது வந்து உண்மை. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து சேர்ந்து தான் ஒர்க் பண்ணணும். இட்ஸ் லைக் எல்லாமே உங்கள் தலையில் போட்டுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி தான். இங்கே பாருங்கள், 2 ஆஃப் பென்டிகல்ஸ், 4 ஆஃப் பென்டிகல்ஸ், 3 ஆஃப் பென்டிகல்ஸ் தான் மிஸ்ஸிங். அது இங்கே வந்துருச்சு பாட்டம் டெக் எனர்ஜியில். யூ நீட் டு டேக் சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து மனுஷங்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களோட டே டு டே லைஃப்பை ஒரு ஸ்ட்ரக்சரில் போடுறதுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். யூஆர் ஃப்ரீ டு டூ தட். பிரபஞ்சம் சொல்கிறாங்க, மேபி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களால் சமைக்க முடியாது அப்படின்னா ஆர்டர் இட். நல்ல ஹெல்தி ஆப்ஷனாக பார்த்துக்கோங்க. இல்லைனா வந்து பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லி சமைச்சு கொடுக்க சொல்லுங்கள். இந்த ஒரு வாரம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஹேவ் அ ஸ்ட்ரக்சர். அதுதான் பிரபஞ்சம் மெயினாக உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுன்னா, சொன்னது வந்து நீங்கள் பண்ணீங்க, ஃபாலோ பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். காதல் கண்டிப்பாக இருக்குது. உங்கள் பர்சன் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் உள்ளே வருவாங்க. இந்த சந்தோஷம் உங்களோட சந்தோஷம், அல்டிமேட் ஹாப்பினஸ் என்னங்கிறத பாருங்கள். நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற வழியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் காதல் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உள்ளே வந்துடும். நீங்கள் தான் உங்களோட தடை. ஸோ பார்த்துக்கோங்க. அது இது வந்து மேஸ்குலினுக்கும் பொருந்தும். சந்தோஷமாக இருக்கும். லக் இஸ் ஆன் யுவர் சைட். நான் சொல்லலை, இந்த மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா காதல் உங்களோட டோர் ஸ்டெப்பில் நீங்கள் தான் கதவை சாத்திட்டு இருக்கீங்க. யூ ஹாவ் டு ஓப்பன் யுவர் டோர்ஸ். உங்கள் காதல் கதவை நீங்கள் திறக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் நேராக நிற்கணும். நிறைய பேர் நான் வந்து உங்களோட ஸ்ட்ரகிளை குறைச்சி எடை போடல. எஸ், இட்ஸ் ஹார்ட். ஐ கேன் see it. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கணும்னு தான் ஏகப்பட்ட ஃபோர்ஸ் வந்து வேலை செய்கிறாங்க. பட் நீங்கள் என்ன பண்ணணும்? அதுக்கு பதிலாக யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். இதுதான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற பதிலடி. இது வந்து கெட்ட எனர்ஜியாக இருக்கலாம், கூட இருக்கவங்க பண்ணுற குழி பறிக்கிற வேலையாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் என்ன, ஸ்டாண்ட் இன் யுவர் பவர். இங்கே பாருங்கள், கண்டிப்பாக காமிக் எனர்ஜி. இட்ஸ் டைம் டு ரிலீஸ் நெகட்டிவிட்டி. இந்த எனர்ஜியெல்லாம் ஃப்ரீயாக விட்டுருங்க. அது பிரபஞ்சம் பார்த்துப்பாங்க. எஸ்பெஷலி ஒரு ஸ்கார்பியன் எனர்ஜி. அதுக்கு இனிமேல் வந்து கொடுக்கல வேல்யூ கிடையாது. அந்த கொடுக்க ஆல்ரெடி கடவுள் வந்து கொடுக்க உடைச்சாச்சு. இது வெறும் பூச்சி தான். இதால் இனிமேல் உங்களை கடிக்க முடியாது. இட்ஸ் டைம் டு ரிலீஸ். இதெல்லாம் நீங்கள் வந்து அவங்க பண்ணுறது அவங்க பண்ணிட்டு போகிறாங்க. ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் யூ, யுவர் ஹாப்பினஸ். கோ அவுட், என்ஜாய் யுவர் லைஃப். அந்த ஹாப்பினஸ் தான் உங்கள் பர்சனை உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ண. உங்கள் காதல் வாழ்க்கை இது வந்து தோற்று போகிற காதலே சத்தியமாக கிடையாது. நீங்கள் பார்த்து யாருக்கு இந்த எனர்ஜி வந்து பொருந்துதோ
உங்களுக்கு உங்களோட வேல்யூ நிச்சயமாக தெரியும். நீங்கள் வந்து இப்போ மல்டி டாஸ்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லைனா வந்து நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் மண்டையில் ஓடிட்டுருக்கு, இதெல்லாம் எப்படி பண்ண போகிறேன்னு குழம்பிட்டு இருந்தீங்கன்னா, பிரபஞ்சம் சொல்கிறாங்க, இதை நீ பண்ணால் மட்டும்தான் இந்த காதல் உன் வாழ்க்கைக்குள்ளே வரும். இட்ஸ் லைக் அ பர்பஸ். உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பேசிக்காக பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ணலன்னு வச்சுக்கோங்க, பிரபஞ்சம் உங்களுக்கு உரிமையான விஷயங்களை தரமாட்டாங்க. தட்ஸ் த ஃபேக்ட். யூ நீட் டு டைஜஸ்ட் இட். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை வந்து ஸ்வாலோ பண்ணணும். நான் இப்போ சொல்கிற அந்த ஒரு ரகசிய பரிகாரம், இந்த பரிகாரம் வந்து சித்தர்கள் சொன்னது. ஒரு பச்சை கற்பூரம், ஒரு லவங்கப்பட்டை, ஒரு மஞ்சள் துணி, இதை நீங்கள் எடுத்து அந்த மஞ்சள் துணியில் இந்த பட்டையும் இந்த கற்பூரத்தையும் வச்சு, அதாவது பச்சை கற்பூரம் வேறு, சாதா கற்பூரம் வேறு, எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், இல்லைனா ஆன்லைனில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். வளர்பிற வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்து மஞ்சள் துணியில் வச்சு முடிச்சு போட்டு உங்கள் கைகளில் வச்சு நீங்கள் வந்து எந்த கடவுளோட ஸ்லோகம் உங்களுக்கு பிடிக்குமோ, ஒரு 108 தடவை, இல்லைனா வந்து 7 தடவை, 9 தடவை, உங்களுக்கு எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ, இட்ஸ் லைக் நீங்கள் கையில் வச்சுட்டு சில விஷயங்களை மனசில் நினச்சிக்கணும். உங்களுக்கு என்ன மாற்றம் வேணும், நீங்கள் என்ன அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் மனசில் நினச்சிட்டு ஸ்லோகம் சொல்லி, ஏன்னா ஸ்லோகம் சொல்கிறது அந்த எனர்ஜியை, அந்த ஸ்பேஸை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு. இதை வந்து ஒரு இன்டென்ஷன் வச்சுக்கோங்க, ஒன்று ஒன்றா பண்ணுங்கள். பல விஷயங்களை வேணுங்க அப்படின்னா குழம்பிடும். ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்டென்ஷன் வச்சுக்கோங்க. அது சொல்லிவிட்டு இந்த முடிச்ச மூட்டையை உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களோட எனர்ஜியை, உங்களோட மைண்டை கிளென்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நீங்கள் வந்து வளர்பிறையில் பண்ணணும். ஸோ 15 days ஒன்ஸ் தான் வளர்பிறை வெள்ளிக்கிழமை வரும். நீங்கள் 15 days ஒன்ஸ் வந்து உங்களோட நீங்கள் அந்த ஒரு இன்டென்ஷன் நிறைவேற வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்கள். இது வந்து உங்களோட அந்த பிளாக்கேஜ் எனர்ஜி, நீங்கள் தங்கி இருக்கீங்க பார்த்தீங்களா, இட்ஸ் லைக் ஸ்டபர்ன் எனர்ஜி, அதை வந்து இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணும். யாருக்காவது பாசிட்டிவ் சேஞ்ச் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. இந்த எனர்ஜி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா, ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் ரீடிங், இல்லைனா ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுங்க. இல்லைனா ஐ வெல்கம் பாசிட்டிவ் சேஞ்ச் இன் மை லைஃப் அப்படின்னு கூட நீங்கள் டைப் பண்ணலாம். அதாவது நீங்கள் பாசிட்டிவ் சேஞ்சை உங்கள் வாழ்க்கையில் வரவேற்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.